தான் நம்ம ஏற்படுத்த போகின்றோம். அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது, அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க. நாங்க கேட்குறோம், இரவு விட்டீங்கல்ல, விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா? யார் அந்த சார்? இன்றைக்கு நம்முடைய விசிகாவினுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல அவரும் கேட்கிறார், யார் அந்த சார் அப்படின்னு. அப்போ இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது காவல்துறைக்கும் தெரியும், ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனா இத வரைக்கும், இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு. அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு, அங்க நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மணிப்பூர் இஷ்யூவே வேற, மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்த பிரச்சனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதே சம்பவம் சந்தோஷ் காலியில இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்ப ஏன் இவங்க குரல் கொடுக்கல? அப்ப மெழுகுத்திரியெல்லாம் ஏந்தி மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அதுவும் நீங்க ஆளுகின்ற மாநிலத்துல பெண்களுக்கு தொடர்ந்து, இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில நர்சிங் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை நாம பார்த்தோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்துல டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்து இருந்த அந்த கேப்ல அந்த பெண் குழந்தையை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு நாம பாக்குறோம். அப்ப உங்களுடைய, நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, அடுத்த மாநிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகுத்திரி ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்க மாநிலத்துல நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க? இதற்கான பதில் தெரியணும். நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மேடை போட பெர்மிஷன் கிடையாது, மைக்கு வைக்க பெர்மிஷன் கிடையாது, நோட்டீஸ் போட்ட பெர்மிஷன் கிடையாது, எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞருடைய 100ஆண்டு விழாவுக்கு நீங்க சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க. ஆனா அது பண்ணலாம். திருமாவளவன் அவர்கள் அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க, அதுக்கு நீங்க அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க, அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க. ஆனா நியாயமான ஒரு பிரச்சனைக்காக, பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு பெரிய சமூக குற்றம். இன்னைக்கு பெண் குழந்தை வெளியில விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில நாங்க இதை எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு. இன்னைக்கு கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை காரை விட்டு இறங்க விடாம கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நாம பாக்குறோம். அப்ப உங்க ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்க குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெரிக்கணும்னு தானே பாக்குறீங்க. இதுல இருக்கக்கூடிய நியாயத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால சொன்னீங்க, இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னா இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்க விசாரிப்போம் சொன்னீங்க. இதுக்கு தனியா ஒரு புலனாய்வு துறை வைப்பேன்னு சொன்னீங்க. எல்லாம் சொன்னீங்க. நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 501 பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எங்க போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? எங்க போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆகையினால இந்த போராட்டமானது மகளிர் அணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக மதுரையில நடக்கும். நீங்க என்ன அடக்குமுறை பண்ணினாலும், எங்களை கைது பண்ணி ஜெயிலே நீங்க வச்சாலும், நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போவதற்கு, பெண் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாங்க ஜெயிலுக்கு போகவும் ரெடி ஆயிட்டோம். ஆகையினால ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நாங்க போராடுறோம்னு சொன்னா எங்களுக்கு கட்டாயமாக அனுமதி தர வேண்டும். அனுமதி, ஏன்னா இன்னைக்கு
டாஸ்மாக் என்கக்கூடிய போதை, இதுவும் நீங்க சொன்னீங்க. இதை இந்த இடத்துல நான் இதையும் பதிவு பண்ண விரும்புறேன். டாஸ்மாக் நாங்க வந்தா கடைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யார் சொன்னேன்னு திருப்பி கேட்குறீங்க. அப்போ டாஸ்மாக் எங்கக்கூடிய போதை, தமிழ்நாட்டில் போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கு. இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப சமீபமா ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம், கூட்டு பலாத்காரம், கூட்டு பலாத்காரம். இதுக்கு முன்னால இது நடந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க, மீடியாக்களுக்கும் இதுல கடமை இருக்கிறது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான, ஏன்னா நம்ம வீடுகள்லயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அது மனைவியா, மகளா, சகோதரியா, நம்ம வீடுகள்லயும் பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில போயிட்டு வரணும்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக, ஒரு பெண் தனியா போக முடியல. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அடுத்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடிய பெண் குழந்தைய தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? எப்படி தொடுறீங்க அந்த பெண் குழந்தைய? எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம்? வந்து என்ன பாதுகாப்பு? திருப்பி வீட்டுக்குள்ளேயே பெண்களை வந்து சமையல் கட்டிலேயே அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையா அது? இன்னைக்கு பெண் குழந்தைங்க வெளியில வர வேண்டாமா? படிக்க வேண்டாமா? வேலைக்கு போக வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா? அப்ப பெண் குழந்தைங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு சொன்னா இது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? இன்னைக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இது பள்ளியில நடக்குது அப்படி சொன்னா, பள்ளியில ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல. பல இடங்கள்ல ஆசிரியர்களால கூட இந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்படி இருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய சமூக குற்றம். இதற்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டாயமாக மௌனம் சாதிக்க கூடாது. இதற்கான விடையையும் இதற்கான பதிலையும் நீங்க சொல்லணும். ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்கள எல்லாருமே கேலி பண்றீங்களே. இன்னைக்கு நம்ம சமூக வலைதளத்தில் அவரை கேலி பண்றீங்க. நீங்க கேலி பண்றது உங்களையே நீங்க ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம். நீங்களே ஏமாந்துக்கிறீங்க. ஏன்னு சொன்னா இந்த சமூகத்தில் இப்படி ஒரு குற்றம் நடக்கிறத என்னால பார்த்துக்கொள்ள முடியல. பெண்களுக்கான ஒரு உரிமை போராட்டம், இது பெண்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தான் தன்னைத்தானே வருத்தி கொண்டாரு. அதை நீங்க ஏளனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களே ஏமாத்தி கொள்றீங்கன்னு தான் அர்த்தம். இதை வந்து அரசியல் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. இது அரசியலாக பாத்தீங்கன்னா அரசியல், இது ஒரு சமூக கடமையாக, சமூக பொறுப்பாக பாத்தீங்கன்னா இது ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆகையினால இந்த போராட்டமானது கட்டாயமாக மதுரையில கண்ணகி எப்படி ஆளுகின்ற மன்னன் கிட்டக்க தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டாலோ அதே போல இன்றைக்கு நாம வந்து இருக்கக்கூடிய நாங்க இங்கே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட பெண்களுக்கான நீதியை கேட்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்க எல்லாரையும் அழைப்பு விடுகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இங்க நாளை இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் சமுதாயத்திற்கும் அழைப்பு விடுகின்றோம். உங்களின் குரலாகத்தான் எங்கள் குரல் அங்க ஒலிக்க போகின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் முடிவு பேரணியானது நாங்க பேரணியாகத்தான் போகணும் முடிவு பண்ணியிருக்கோம். பேரணி முடிந்த பின்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாங்க வந்து ஆளுநர்கிட்ட ஒரு மனுவாக கொடுப்பதற்காக நாங்க இருக்கின்றோம். கட்டாயமாக நாங்க கொடுப்போம். எங்களுடைய இந்த பேரணியை துவக்கி வச்சு மரியாதைக்குரிய குஷ்பு சுந்தர் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வச்சு கண்டன உரையாற்றுவாங்க. அவங்க கண்டன உரை ஆற்றினதுக்கு அப்புறம் அந்த பேரணியானது நாங்க துவங்கி நடப்போம். நாங்க நடப்பதற்கு தயாராயிட்டோம். முதலே சொன்ன மாதிரி நாங்க எங்களை வருத்தி கொண்டு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக எங்களை வருத்தி கொண்டு எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பதற்கும், எங்களை கைது பண்ணினீங்கன்னு சொன்னா நாங்க ஜெயிலுக்கு போவதற்கும் தயாராகிவிட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லைங்க, கோர்ட் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த பெண்ணினுடைய தகவல் எல்லாமே வெளியிட்டாங்க. அதனால அரசாங்கமே கோர்ட்டை முன் வந்து தான் இதற்கான அந்த பெண்ணுக்கான இழப்பீடையும் கொடுக்க சொல்லியிருக்கு. கல்வியும் வந்து கட்டணம் இல்லாம இருக்கணும், இந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இது விளம்பரம் கிடையாது, இது அரசியல்ங்கிறது வந்து விளம்பரம் கிடையாது. இப்ப நடந்த அந்த ஒரு விஷயத்தை யார் வெளியில சொல்லுவாங்க? இது மக்களுக்கு சொல்லக்கூடிய விளம்பரம் இல்ல, விழிப்புணர்வு. விளம்பரம் கிடையாது, இது விழிப்புணர்வு. இது யார் சொல்லுவாங்க?
இல்லைங்க, எல்லாருமே ஆளுகின்ற இந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னால அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாங்க அரசியல் பண்ணாம நாங்க என்ன அவியலா பண்ணணும்னு கேட்டவங்க தானே. அப்படித்தானே கேட்டாங்க. நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணணும் தானே கேட்டாங்க. இது அரசியல் இல்லை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மட்டும் இது அரசியல் கிடையாது, இது விளம்பரம் கிடையாது, இது ஒரு விழிப்புணர்வு. பெண் சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு அந்தந்த குடும்பங்களுக்கு, அந்தந்த பெற்றோர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு நாங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தவிர இது விளம்பரம் நிச்சயமாக கிடையாதுங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடம், மணிப்பூருங்கிறது மணிப்பூர்ல இருந்த இஷ்யூ உங்க பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு கிடையாது. மணிப்பூர் இஷ்யூவே வேற. நீங்க மணிப்பூர் இஷ்யூவை பெருசா கேட்குறீங்கல்ல. வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? வெஸ்ட் பெங்கால்ல சந்தோஷ் காலிங்கிற இடத்துல நடந்தது இல்ல. எவ்வளவு எத்தனை பெண்களை வீட்டுக்குள்ள ஏறி போய் அந்த பெண்களுக்கான துன்புறுத்தல் நடந்தது இல்ல. ஏன் வெஸ்ட் பெங்கால பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் மணிப்பூருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, தண்டனைங்கிறது தப்பு யாரு செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கட்சிக்கு அப்பாற்பட்டு பெண்கள் மீது யார் கை வைச்சாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பலாத்காரம் பண்ணினாங்கன்னு சொன்னா மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது இந்த மரண தண்டனை என்பது தீர்வு ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பி சொன்னாங்களா இல்லையா? ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனை என்பது தீர்வாகாதுன்னு இங்க இருக்கக்கூடிய எம்பி சொன்னாங்களா இல்லையா? அப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போதுதான் இந்த குற்றங்கள் குறையும். நீங்க சட்டங்கள் கடுமையாக கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான அந்த சட்டத்தை முன்னெடுத்துட்டு கொண்டு போறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே. அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த பிரச்சனை இந்த மாணவிக்கு நடந்த பிரச்சனையோட நிற்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நடக்க கூடாதுன்னு யாராவது கேரண்டி தர முடியுமா? ஷிஃப்ட் பண்றீங்களா? சாரி நீங்க கேக்குதா? இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்ப நடந்த பிரச்சனையோட நிக்க கூடாது. 25 லட்ச ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு. அவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகிற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா? அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா? பெற்றோர்களுடைய அந்த துன்பு இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பு இருக்குதானே செய்யும். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு இருட்டு பார்த்த பயம் இருக்கும், ஒரு ஆம்பளை தனி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும், ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயமா இருக்கும். அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கு அப்புறம் நீங்க 25 லட்சம் நாங்க கொடுத்துட்டோம், அதனால்தான் கல்வி ஃப்ரீயா கொடுத்துட்டோம், அதனால்தான் எல்லாமே சரியாயிடுங்கிறது கிடையாது. இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்? அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க? அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் தானே. ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல. ஏற்கனவே ஒருத்தனை கிட்னாப் பண்ணிட்டு அங்கிருந்து 25 லட்சம் ரூபாய் கேட்டு 12 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால 2018 ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. இப்பதான் ஒரு 6 வருஷம் கூட ஆகல, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சோ ஹிஸ்டரி ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில நேத்து இந்த பிரச்சனை நடக்கல, நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும் போது நீங்க பணம் கொடுத்துறீங்க. நீங்க ஓகே இது இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாஜக ஆபீஸ்ல இருக்கோம், ஆனா நாங்க பாஜக சார்பாக நாங்க பேசல. ஒரு பெண்ங்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்க கலந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க.
ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா. பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே வந்து பேசினேன். நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம், பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது, யார் கொடுக்க சொல்ற, அது சட்ட ரீதியாக தவறு தானே. யார் வெளியில கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர், ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை வந்து இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்போ NCW மெம்பர் இல்ல, அதனாலதான் அதை பத்தி என்னால பேசக்கூடாது. இருந்திருக்கேன் அதனாலதான், ஆனா இப்போ இல்ல. சோ அதை பத்தி நான் இப்போ பேசவும் கூடாது. கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா நம்ம மாநிலத்துல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும். இப்போ நான் NCW சார்பாக என்னால பேச முடியாது. டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா NCWல இருந்திருக்கேன், அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன், அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். I don't have any rights to speak on behalf of NCW. அந்த டேட்டா கூட என்னால வெளியில போக முடியாது. நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கங்க. We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம வந்து இந்த மாநிலத்துல கம்மியா இருக்கு, நம்ம மாநிலத்துல அதிகமா இருக்கு, அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில அதிகமா இருக்கு, இங்க பிஜேபியில வந்து கம்மியா இருக்கு, இல்ல இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்கட்சி இருக்கு அதனால தான் அங்க அதிகமா இருக்கு. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன். டோன்ட் டூ இட். ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்க வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க, அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நம்ம மாநிலத்துல, நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும் போது ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும் போது ஒரு பெருமையோட சொல்றோம், ஒரு கண்ணகியோட இடம் சொல்றோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் போது, என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னால தீர்க்க வைக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியா இருக்கு, மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு. கண்ணாடி வீட்டுல இருந்து உட்காந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்லுவேன். அதை நீங்க கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கிற போது நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மத்தவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும் போது, ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லும் போது ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல. இன்னொன்னு வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும் போது உங்களால அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க? ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல, எங்க இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒண்ணு இருக்குல்ல, எங்க இருக்காங்க? நாங்க மகளிர் அணி சார்பாக இங்க உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கிறோம், பேசுறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க வந்து பேரணிக்கு போவோம்.
சௌமியா வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன், அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்றேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும் போது தமிழிசை சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்க அதுக்கு பயப்படல. ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா, உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா, யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன். ஏங்க சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமா இருக்கும். சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரர்ல ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்டோட ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். Has High Court accepted that there's a technical error? நம்ம அது ஒன்று பார்க்கணும்ல. நீங்க யார் வேணாலும் நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் எரர். பட் ஐ எம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்கு. நீங்க அதுதானே பார்க்கணும். யார் நீங்க நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்க வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்க யாருமே சொல்லல. நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அதை தாராளமா எடுங்க. நான் சொல்றது ஒண்ணா, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டுல ஒரு டேப்ல வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமா மேல இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பாத்துக்கலாங்கிறது கிடையாது. சோ எங்க லீக்கேஜ் இருக்கு முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, எங்க இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்க இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம் நான் சொன்னாங்களா? ஒண்ணுமே பண்ணல. எங்க இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்க இருக்காங்க? ஏன் அங்க NCWல இருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேல இருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தாரு. அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்றேன். எங்கேயுமே பேசல. அப்ப ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா NCW தைரியமா வந்து நாங்க சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டா ஒரு டீம் கொடுக்கறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்றதா நம்ம அந்த சட்டம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அதுதான் நாங்க பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதுதான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லி தான் விட்டோம். யார் அந்த சார்? எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா? நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். அவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும் போதும் நமக்கு வந்து உணர்வுபூர்வமா இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நாங்க வந்து மிஷின் கிடையாதுல்ல. சோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நீங்க என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? ஆனா கேட்கிற கேள்வி, அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பர்ல எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்ல எப்படி இருந்தது, குரூப்ல எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம். உங்க வீட்டுல நடந்தா இது பதில் வருமானா? என்னோட கேள்வி அதுதான். வராது இல்ல. அப்போ அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தை பாத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு எங்க இருக்கேன்? இன்னைக்கு இங்க இருக்கேன். நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது. ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாம என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்றது மிகப்பெரிய குற்றமாகும். சரிங்களா? அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்துல புதுசா என்ன பண்ணணும், இன்னும் நல்ல வகையில இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போனோம்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும். நோ பாயிண்ட்.
அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. என்னங்க? ஆமா, அந்த ஆடியோல நான் என்ன பேசியிருக்கேன் தம்பி? ஆமாங்க, பேசுனது நான் இல்ல சொல்லவே இல்லையே. பேசுனது என் குரல் தானே, நான் இல்ல சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் மறுப்பு தெரிய வச்சேனா? இல்லையே. ஆனா போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலையே. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது ஒண்ணு இருக்கு. நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டுல ஒரு மிக இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். இங்க குற்றம் செய்யறவங்க நம்ம நாட்டோட எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்றதுக்கு எங்கேயாவது எச்ச துப்புறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல, அப்ப நம்ம நாட்டுல மட்டும் அந்த பயம் கிடையாது. ரோடுல ஒரு டிராக்ல போயிட்டு இருக்கும் போது ரோடு டிராக் மாறி நீங்க வேற லேன்ல போறதுக்கு பயப்படுவாங்கல்ல. ஒரு சிக்னல்ல நிக்கும் போது ரெட் இருந்தா எல்லோ விழுந்தாலும் உட்கார்ந்து நின்னுடுவாங்கல்ல. அது தாண்டி போக கூடாது. ஜெப்ரா கிராசிங் அந்த கோடு இருக்கும், அதை தாண்டியும் போக மாட்டாங்க. நம்ம நாட்டுல மட்டும் ஏன் நீங்க அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க நான் கேக்குறேன். இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வெளிய நாட்டுல போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்ல, 1000 தடவை யோசிப்பாங்க. அப்போ நம்ம நாட்டுல இருக்கிற பெண்கள் அவ்வளவு இளமமா போச்சு. யார் வேணாலும், யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த சட்டத்தோடைய பயம் ஏன் கிடையாது? இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும். நம்ம நாட்டுல பயம் வர வரைக்கும், அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஏனுங்க? ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லாதான் இருக்கேன். நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கா. பெண்களுக்கு 44,000 கோடி எடுகேஷன் பாலிசி காசு கொடுத்திருக்காங்க. எங்க இருக்குன்னா முதல்ல அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க. 44,000 கோடி, ஒரு கோடி 2 கோடி கிடையாதுங்க, 44,000 கோடி. இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு. எங்க இருக்குங்க அந்த எடுகேஷன் பாலிசில தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு. நாங்க 10,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ல புது பில்டிங்ஸ் கட்ட போறோம்னு சொன்னாங்க. எங்க இருக்கு? ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. கேட்டோடனே உடனே நம்ம டெபுட்டி சிஎம், நீங்க மதுரையில எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு செங்கல் வச்சீங்களான்னு கேட்பாரு. அதுவும் தெரியும் எனக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க இங்கே இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைம்ல. இது 4 வருஷத்துல 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி. எங்க இருக்கு? அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள். என்னங்க? இல்ல, வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. சரிங்களா? சோ பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னா ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்திட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்ல? எல்லாமே பிரஸ்ல சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன் அது நடிகர் சங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம், நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுங்களா? அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால, அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அது ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது. பீஸ்ஃபுல்லான நியூஸா இது? ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் உட்கார்ந்துட்டு யார பத்தி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்கு அது பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஹைதராபாத்ல யாராவது, தெலுங்கானால யாராவது யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா? அந்த தைரியம் வருதா இப்போ யாருக்கும்? கேரளால பேச முடியுமா?
கர்நாடகால பேசுறாங்களா? தமிழகத்துல மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு? யார் பண்றாங்க? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இல்ல. நாங்க பேசிதான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அந்த யூடியூபர்ஸ் கிட்ட வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஏன் கவர்மெண்டால எதுவும் பண்ண முடியல? அங்கேயும் பெண்கள் பத்தி தானே நீங்க எழுவா பேசுறீங்க. அப்போ பதில் வராது பாத்தீங்களா உங்ககிட்ட. அது நம்ம மேலிடத்துல கேட்டுட்டு நம்ம மனுவில் அதை அதில் இல்லை அந்த அந்த மனு கொடுக்கும்போது அதில் சேர்த்துக்கிறத பற்றி நாங்கள் மாநிலத்தில் தலைமையில் கேட்டுட்டு நாங்கள் அதை முடிவு சொல்லுவோம். அதுதான் சொன்னேன் இப்போ. விசாரணை அமைப்புல இருக்கிறாங்க. இதுல உண்மை வரும் நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே இதே போல போடப்பட்ட பல வழக்குகள் அண்ணா நகர் சம்பவம் உட்பட எல்லாமே கிடப்பில்தான் போச்சு. அது எந்த முடிவுகளும் வந்தது இல்லை. இதுலயும் வரும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்பிக்கை கிடையாது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் திமுக ஆட்சியில இருக்கும்போது பெண்களுக்கு இந்த 4 வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு? ஏதாவது தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு வந்து அது அப்படியே மறந்துடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை தீர்ப்பதற்காக வேற விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் நடக்குது. இதுல ஒரு விஷயம், உண்மையை பேசின காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றதா இந்த ஆட்சி, அதையும் சேர்த்துக்கோ. ஆமா, உண்மையை பேசினார்ல, இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசின காவல்துறை அதிகாரி நீங்க என்ன பண்ணீங்க? சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப எப்படி பேசுவாங்க தைரியமா? எங்க நியாயம் கிடைக்கும்? காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல, அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்ல, அப்புறம் எப்படி நீங்க நியாயத்தை எதிர்பார்க்கறீங்க தமிழ்நாட்டுல? ஏன் இவ்வளோ வந்து நானே போனேன். கள்ளக்குறிச்சி பக்கத்துல வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏதாவது வந்ததா? தகவல் வந்ததா? அங்க யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க? அவங்க வந்து திமுகக்கு சார்ந்தவங்க தான். அவங்க ஏதாவது அவங்க தகவல் கிடைச்சதா? என்ன ஆனாங்க? அதை பத்தி யாராவது பேசுறோமா? அவங்களுக்கு அந்த அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? இல்ல. இழப்பீடுன்னு ஒண்ணு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, டன். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் வாங்க, எல்லாரையும் அழைக்கிறோம். இங்கிலீஷ் யார் கேட்க? ஓகே, மொபைல்